லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மனித கழிவை மனிதர்களை அகற்றும் நடைமுறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணியில் 2024ஆம் ஆண்டு 54 பேரும் 2025ஆம் ஆண்டு 46 பேரும் இறந்துள்ளதாக கோர்ட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனித உரிமை மீறலுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம் என்று கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள் நீதிமன்ற உத்தரவுகளை முழுமையாக அமல்படுத்த தவறியுள்ளதாகவும், தேவையானால் தலைமை செயலர்கள் நேரில் ஆஜராக வேண்டிய நிலையும் ஏற்படலாம் என்று கோர்ட் எச்சரித்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு ஏற்கனவே தீர்வு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை செயல்படுத்துவதில் தான் மெத்தனம் உள்ளது. இந்த பிரச்சினையை சரி செய்ய இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO ABD பயோஸ்பெக்டிக் டேங்க் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. இந்த செப்டிக் டேங்கில் நிரப்பப்படும் DRDOவின் சிறப்பு ஆனரோபிக் பாக்டீரியாக்கள் மனித கழிவுகளை இயற்கை முறையில் செரிமானம் செய்து சுத்திகரிக்கின்றன. இதன் மூலம் வெளியேறும் நீர் துர்நாற்றமின்றி நோய் கிருமிகள் இல்லாத நிலையில் விவசாய பயன்பாட்டிற்கு ஏற்றதாக மாற்றப்படுகிறது. இந்த அமைப்பு முழுவதும் கான்கிரீட் ரெடிமேட் செப்டிக் தொட்டியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 3 கட்டங்களாக கழிவுகள் இயற்கையாக சுத்திகரிக்கப்படுகின்றன. குறைந்த இடத்தில் இந்த செப்டிக் டேங்கை அமைக்க முடியும். ஒருமுறை நிறுவினால் வாழ்நாள் முழுவதும் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, பராமரிப்பு செலவும் இல்லை. இன்று இந்தியா முழுவதும் 8000க்கும் மேற்பட்ட வீடுகள், பள்ளிகள், நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் DRDO ABD செப்டிக் டேங்க் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்ய மனிதர்கள் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. கழிவுநீர் சுத்திகரிப்பு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறது. துர்நாற்றம், சேறு தேக்கம், அடைப்பு போன்ற பிரச்சினைகள் தவிர்க்கப்படுகின்றன. மனித உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இயற்கை அடிப்படையிலான இத்தகைய தொழில்நுட்பங்களை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும். புதிய கட்டங்களில் இதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என கோவையைச் சேர்ந்த அறிவியல் ஆலோசகர் மாணிக்கம் வலியுறுத்துகிறார். அப்துல் கலாம் ஐயா அன்னைக்கே சொல்லினார், இந்த மாதிரி பொல்யூஷன் வராத மாதிரி தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். கண்டுபிடிச்சோம். DRDO இணைஞ்சு எல்லாம் பண்ணணும். எல்லா தொழில்நுட்பம் இருக்குது. நிறைய பேர் எங்கள் செப்டிக் டேங்க் மாதிரி DRDO செப்டிக் டேங்க் வாங்கி போட்டு விட்டா அன்னன்னைக்கு வர்ற கழிவு அன்னன்னைக்கே காலி ஆகிடும். முளையிலேயே கிள்ளிடணும் அப்படிங்கிறது தான் அப்துல் கலாமோட அட்வைஸு. அது பிரகாரம் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு. இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 2016 ஒரு ஜல்சக்தி மினிஸ்ட்ரி வழியே உத்தரவு போட்டுச்சு. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உத்தரவு போட்டுச்சு. இதில் DRDO பயோசெப்டிக் டேங்க் தான் யூஸ் பண்ணணும். சீவேஜ் வாட்டரை வெளியில் வரக்கூடாது. அப்போ சீவேஜ் வாட்டரே இருக்காது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுச்சு. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போயிருக்கு. எந்த கவர்மெண்ட்டுமே இன்னும் இது வரைக்கும் நிலைநிறுத்தலை. இதுக்கு என்ன காரணங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்குது. இந்த ஒரு சின்ன சமாச்சாரம். ஆனால் பல வருஷம் தமிழ்நாட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 50 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறதில்ல. ஏன்னா இவ்வளோ பெரிய முன்னேற்றம் வந்துருச்சு நாட்டில். இன்றைக்கி உலகத்திலேயே பெரிய பொருளாதாரம். இராணுவத்தில் இன்றைக்கி நம்பர் 2ங்கிறோம், நம்பர் 3ங்கிறோம். அந்த சின்ன சமாச்சாரம் இதை நாம் என்ன நிலைநிறுத்தாத இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ உத்தரவும் போட்டாச்சு. ரொம்ப வரவேற்கிறேன். ஆனால் அவங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு நேரத்தை இந்த மாதிரி வீணாக்கலாமா மக்கள்? இதில் யாரெல்லாம் பொறுப்பாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உண்டான வேலையை உத்தரவு போட்டு முடிச்சுட்டாங்க. அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யார் இது வரைக்கும் இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் எதுலேயுமே மக்கள் நலனுக்கு இறங்கி பாடுபட்டதாக சரித்திரமே இல்லை. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை. அது ஏதோ இப்போ இன்றைக்கி மாறி வந்திருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபுல் பவர் கொடுத்துருக்காரு. இனிமேல் பாலிட்டிஷியனுடைய தலையீடு இருக்காது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்டிவை இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த அதிகாரிகளுக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து முழு அதிகாரத்தையும் கொடுத்தாச்சு இப்போது. அதனால் இந்த அதிகாரிகளை நான் கேட்டுக்கொண்டது என்னென்னா, இனிமேலும் இப்படிப்பட்ட டெத்து வரக்கூடாது.
சரி வரக்கூடாதுன்னா அடுத்தது இவங்க என்ன பண்ணணும்? ஒன்று வந்து மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முளையிலேயே கிள்ளிடணும். ஒவ்வொரு டாய்லெட்டும் இருக்குன்னா அந்த தண்ணி வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஒரு டிஆர்டிஓ செப்டிக் டேங்க் போட்டு விட்டு அதை அங்கேயே க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து செடி கொடிகளுக்கு விட்டுறலாம். இப்போ குடிக்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. அது பெரிய ஸ்கீமில் குடிக்கிற அளவுக்குலாம் கொண்டு வந்துட்டோம். சிஎஸ்ஐஆர் டிஆர்டிஓ டெக்னாலஜிலாம் சேர்ந்து அந்த தண்ணியை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. டெக்னாலஜி இருக்குது. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் காரணம். இனிமேல் அப்படி வரக்கூடாது. இந்த அரசாங்கம் வந்து தலையிட்டு எல்லா அதிகாரிகளுக்கும் ஸ்ட்ராங்கான உத்தரவு போட்டு இந்த மாதிரி டெத்து வரக்கூடாது. எல்லா வீடுகளுக்கும் எல்லா தொழிற்சாலைகளுக்கும் எல்லா கடை வீதி எங்கெல்லாம் டாய்லெட் இருக்கோ அங்கே இந்த மாதிரி செப்டிக் டேங்க் போட்டு சீவேஜ் வாட்டரை வெளியில் வரக்கூடாது. வெளியே வரலினா என்ன ஆகும்? ஏரி குளங்கள் ஆறு எல்லாமே சீவேஜ் வாட்டரில் சுத்தமாக இருக்கும். தண்ணியை எடுத்து குடிக்கலாம். இவ்வளோ சின்ன சமாச்சாரம். டெக்னாலஜி இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மனசு மட்டும்தான் இல்லை. இதுதான் பிரச்சனை. சீவேஜ் வாட்டர் வெளியில் வருது. சாக்கடை போகுது. அது பல நீர்நிலைகளை போய் பாதித்து எங்கேயுமே குடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நிலத்தடியில் போய் நிலத்தடி நீரையே எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 1970 எல்லாம் தண்ணி சுத்தமாக இருக்கும். எங்கே வேணாலும் எடுத்து குடிக்கலாம். மெட்ராஸ்லேயும் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து எந்த நிலத்தடி நீரையும் குடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 60% பரப்பளவு இந்தியாவுக்குள்ளே அந்த நிலத்தடி நீர் எடுத்து குடிக்க முடியாது. இது எங்கே போய் நிற்க போகுது? மனிதர்களுக்கு எங்கே குடிநீர் கிடைக்க போகுது? நிலத்தடி நீர் தான். நான் சீசன் ரெயின் இல்லைன்னா நிலத்தடி நீர் தான். எல்லாத்துக்கும் டேம்லேருந்து கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இதனால் பயங்கரமாக ஹெல்த்து பாதிக்குது. ஏகப்பட்ட பணம் நம்ம ஆஸ்பத்திரியில் கூட்டமாக வழியுது. சந்தக்கடை மாதிரி இருக்குது ஆஸ்பத்திரியில் பார்த்தா. அத்தனைக்கும் காரணம் இந்த மாதிரி சாக்கடை தண்ணீர், குப்பை மேலாண்மை சரியில்லாதது. அதனால் கிருமிகள் பரவுது, பயங்கரமாக பரவுது. இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் இப்போ தீர்வு இல்லைன்னா தீர்வு இருக்குது. அதை நிலைநிறுத்துறதுக்கு மட்டும்தான் ஆள் கிடையாது. இப்போ தீர்வு எப்படிப்பட்ட தீர்வு? அதை பாருங்கள், நம்ம அப்துல் கலாம் கொடுத்த டெக்னாலஜியில் நம்ம மாட்டு சாணத்தை வச்சு ஒரு தீர்வு கொடுத்துருக்குறோம். அது வந்து மழைக்கழிவு வந்துச்சுன்னா அது கொடுக்குற பாக்டீரியா பூரா சாப்பிட்றோம். வெளியில் வர சுத்தமாக தண்ணி வரும். அதை அப்படியே செடிக்கு மரத்துக்கு வச்சு விட்டுறலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, தீர்வு இருக்குது. ஏன் நம்ம அரசாங்கமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இது வந்து மனுஷன் நல்ல நிம்மதியாக நோயின்றி வாழணும்னா இதெல்லாம் உடனடியாக கொண்டு வரணும். சுப்ரீம் கோர்ட் எத்தனை நாளைக்கு தான் சட்டத்தை நிலைநிறுத்த சொல்லி உத்தரவு போட்டுட்டு ஒவ்வொன்றையும் எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? அவங்களாம் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அனலைஸ் பண்ணுறவங்க. இந்த மாதிரி வேலையில் அரசாங்கம் தான், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அடுத்தது நம்ம பொதுமக்கள். நம்மளும் இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குதே, அது எங்கே கிடைக்கும்? போய் பார்த்து நம்ம வீட்டுக்கு போட்டுக்கலாம். இருக்கிற வீட்டுக்கே போட்டுக்கலாம். அது என்ன அதிகபட்சமான ஒரு இருக்கிற வீட்டுக்கு போட்டால் ஒரு 30-35 ஆகும். புதுசாக ஒரு வீட்டுக்கு போட்டால் ஒரு 50,000 ஆகும். சீவேஜ் வாட்டரே வெளியே வராதில்லை. அப்போ எல்லாம் சுற்றி எப்படி சுத்தமாக இருக்கும் சீவேஜ் வாட்டர் வரலினா? மக்களும் ரியலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கார செப்டிக் டேங்க் போடாத பிடிக்க பழைய செப்டிக் டேங்கில் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஆளுகள் உள்ள இறக்கி எல்லாம் கட்டியே கிடக்கும். உள்ளே இறக்கி வெட்டியே எடுக்க வேண்டிய மாதிரி சூழ்நிலை வரும். அப்படி வந்தது தான் இந்த செத்து போனதில் நான் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். செத்து போனதில் அப்படி தான் ஆயிருக்கு. அதை அவாய்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி சூழ்நிலையை அவாய்ட் பண்ணிடலாம். சரி, ஏற்கனவே இது வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டுருக்குது. அப்போது அதுக்கு தீர்வு இருக்கான்னா அதுக்கு ஒரு ஹை ப்ரெஷர் பம்ப் இருக்குது. அந்த சீவேஜ் க்ளீன் பண்ணுறவன் எவன் பண்ணுறானோ அவன் ஆளை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணான்னா அவனுக்கு பயங்கர தூக்கு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு ஒரு மெஷின் இருக்குது, ஹை ப்ரெஷர் பம்ப்பு. உள்ளே விட்டிங்கன்னா செப்டிக் டேங்க் இருக்கிறது பூரா தண்ணி விட்டு கலக்கி ஸ்லரி ஆகிடும். அதை பம்பை போட்டு வெளியே எடுத்து கொண்டு போய் என்னவோ பண்ணிக்கோ. ஸோ இந்த மனித கழிவை மனிதனால் இதை உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறதை கண்டிப்பாக நிறுத்திடணும்.